பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது உண்டு. யார் வேணாலும் எப்படி வேணாலும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத யார் பயன்படுத்துகிறாங்கன்னா, நடிகர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம நடிகர்கள் பயன்படுத்தும் பொழுது நடிகர்கள் ஒரு சில விஷயத்தை எவ்வளோ தெளிவாகவும் ஒரு கரெக்டாக அதை சொல்லணும், ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அந்த கிளாரிட்டி இல்லாத போது அதை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. இதை நான் ஆல்ரெடி ஒரு தடவை சனாதனத்தை பற்றி பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், வேணாமே, அவர் நல்ல நடிகராச்சே, அவர் ஏன் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் அப்படியே டோட்டலாக அது ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை டோட்டலாக அதை யாருமே பேசவே இல்லை. ஆனால் இப்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா, மாஸ்டர் மகேந்திரன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த மாதிரி பவர் கட் ஆகுது அப்படின்னப்போ, கேள்வி கேட்டால் கரண்ட் வருமா, இவ்வளோ நாள் ஜாலியாக என்ஜாய் தானே பண்ணீங்க, இனிமே நீங்கள் கொஞ்ச நாள் இந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் விடுங்க, கேள்வி கேட்காதீங்க 6 மாதத்துக்கு கேட்காதீங்க, உங்களுக்கு வேணா சோலார் சிஸ்டத்துலேருந்து கரண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு. போட்டு மீமில் போட்டு தாளிக்கிறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, இதை நான் பார்க்கும்போது இப்போ எல்லாரும் அவருக்கு பயங்கரம், மக்கள்லாம் கடுமையாக சாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் சொல்கிறேன், நடிகர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கருத்து சுதந்திரம் இருக்குது, ஆனால் நிறையா இந்த மாதிரி வார்த்தைகளை சிலது விடுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அப்போது என்னையும் நீங்கள் பார்த்து கேட்கலாம்ல, ஏன்டா நீயும் ஒரு சினிமாவில் நடித்தவன், டிவியில் நடித்தவன், நீ மட்டும் எதுக்கு போய் கருத்தெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்கலாம். ஆனால் எனக்கு நான் ஒரு மேடை கலைஞனாக தாங்க என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கேரியரை ஆரம்பித்தேன். மேடை கலைஞனாக ஆரம்பித்ததுனால என்னென்னா, எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறதையும், வார்த்தைகள் ரொம்ப கொச்சையாக உபயோகப்படுத்துகிறதோ, மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி உபயோகப்படுத்துகிறதோ படுத்தாமல் எவ்வளோ தூரம் அதை மேக்ஸிமம் நம்ம கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணி பேசுகிறதுங்கிறத நான் பார்ப்பேன் எப்போவுமே என்னுடைய ஸ்பீச்சில். அது மாதிரி தான் இப்போ நான் பேசுகிற இந்த வீடியோ கூட நடுவில் அந்த ஜம்ப் கட்டெல்லாம் கிடையாது. நான் அப்படியே தொடர்ந்து பேசுகிறது தான். நான் ப்ரிப்பேர் பண்ணி இன்னொரு இடத்துல எழுதி வச்சு அப்படி கிடையாது. மனசில் தோன்ற விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு வருது, அதனால் நான் பண்ணுறேன். அப்போ கூட சில விஷயங்களை மேலோட்டமாக தான் நான் சொல்கிறேன். நான் ரொம்ப ஆழமாக போய் அதை பற்றின ஒரு பெரிய அனலைஸ் பண்ணி அப்படி சில விஷயங்களை நான் பேசுகிறது இல்லை. அதுதான் என்னுடைய ஒரு டேக் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணும்போது. ஆனால் மகேந்திரன் அவர்கள் பேசும்பொழுது அவர் ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு நடிகராக நீ நிறைய படங்கள் பண்ணுறாரு, ஒரு கதாநாயகனாக வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு பேசும்போது நாம் என்னதான் ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறோம், அவங்க ஒரு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு, 6 மாதம் விடுங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் சில விஷயங்கள் மற்றவங்களை ஹர்ட் பண்ணுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இது ஏன் அவர் இப்படி பேசினாருங்கிறது தான் சத்தியமாக எனக்கு தெரியல. மறுபடியும் ஒன்று தான் சொல்கிறேன், இட்ஸ் மை ரிக்வெஸ்ட்டு என்னன்னு எடுத்துக்கங்க. நடிகர்கள் தயவுசெய்து இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிங்க, என்ன பேசுகிறோம், எப்படி பேச போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து பேசுங்க. இங்கே பல மக்கள் அதில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு பவர் கட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பவர் கட்டுங்கிறத பற்றி சமீபத்தில் கூட நான் உமாபதி அண்ணன்ட்ட பேசும்பொழுது ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அது என்னென்னா, இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இறந்த அன்னைக்கு அவருடைய வீட்டுக்கு நான் அஞ்சலி செலுத்த போயிருந்தேன். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரங்கள் இருந்திருப்பேன். அந்த 5 மணி நேரங்கள் இருக்கும் பொழுது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கரண்ட் இல்லை. 1.5 மணி நேரத்துக்கு கரண்ட் இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் அது ஒரு டெத் வீடு, பல பேர் வராங்க. அந்த கரண்ட் இல்லாத போது நான் அந்த ரூமில் இருந்தபோது எனக்கு ஆப்போசிட்டில் உட்கார்ந்தது உயர் திரு கமலஹாசன் அவர்கள். ஸோ கமலஹாசன் அவர்களே ஜன்னலாம் திறந்து வைங்க, காற்று வரட்டும் அப்படின்னாரு. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். கமல் சார் மட்டும் இல்லைங்க, சத்யராஜ் சார் அப்போ இருந்தார், மாரி செல்வராஜ் சார் இருந்தார், பாக்யராஜ் சார் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. அப்போ கரண்ட்டு போயிடுச்சு. அப்போ நான் யோசித்தேன், என்ன கரண்ட் இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன எல்லா இடத்துலையும் பவர் கட் ஆகுது, அந்த மாதிரி அன்றைக்கும் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இது ஒரு முக்கியமான திருப்பத்தை சொல்கிறேன். அவருக்கு பக்கத்து வீடு தான் நமது மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுடைய வீடு. பக்கத்து வீடுனா எக்ஸாக்ட் பக்கத்து வீடு, ஒரே காம்பவுண்டு தான், ஒரு பக்கத்து வீடு, சரிங்களா. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா அது சிஎம் இருக்கிற வீட்டு பக்கத்துலேயே கரண்ட்டு கட் ஆகுது, சிஎம் ஏரியாலே. இவர் வீட்டில் கரண்ட் இல்லைனா அவர் வீட்டில் மட்டும் கரண்ட் இருக்காது, அது மட்டும் வேறு ஃபேஸிங் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரே தெரு. ஸோ அந்த இடத்துலையே கரண்ட்டு கட் ஆகுதே அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அப்படி யோசித்து பார்த்தப்போ உமாபதி அண்ணன்ட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், இதில் என்ன இது இருக்குது, அப்படின்னா அதிகாரிகள்லாம் சரியாக அதை சரியாக கவனிக்கணும், இதே மாதிரி மற்றவங்க ஆட்சி நடந்திருக்குமானார். இதை நான் யோசித்து பார்க்குறேன். ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உயர் அதிகாரிகள், நான் நிறைய ஆஃபீஸர்ஸ், ஒரு டிக்னிஃபைடு ஆஃபீஸர்ஸ் லைக் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி இருக்குங்க. இங்கே தான் வலசரவாக்கம் பக்கத்தில். அது பக்கத்தில் உள்ள ஏரியாவில் எப்பவுமே கரண்ட்டு போகாது.
அவங்க குடியிருப்புலையும் சரி அது அந்த பக்கத்தில் உடனே கரண்ட் போகாது. அப்படி ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். நான் சொல்கிறதுல அந்த அதிகாரிகள்ங்கிறவங்க இபி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி இடத்துல இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது அது ஒரு வருத்தத்தை தருகிறது. இதை இவங்க கவனிக்கலை, சரியாக அலர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதா, இல்லை இது வேறு ஏதாவது காரணத்துக்காக இதை செய்கிறாங்களா அதை செய்கிறாங்களான்னு சொல்கிறதா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. இதுதான் உண்மை. இது யார் மேலே தவறு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் இதை பற்றி ஒருத்தர் கமெண்ட் பண்ணும்போது இல்லை, இவங்க வீடு ஓகே, இங்கேயே கட்டாவதேங்கிறது ஓகே, ஆனால் பொதுமக்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கரண்ட் கட்டாச்சுன்னா எல்லா இடத்துலையும் அந்த வசதிகள் இல்லை. அதனால தான் மக்கள் ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஒரு இரிட்டேஷன் அனுபவிக்கிறாங்க. ராத்திரி நேரத்தில் கரண்ட் கட்டானா, அதுவும் போன வாரம்லாம் அந்த வெயில் பீக்கில் இருந்தது. இந்த பீக்கில் இருக்கும்போது ராத்திரி நேரத்தில் கரண்ட் கட்டாச்சுன்னா ஃபேனை போட்டால் கூட வேகும், அப்படி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நடந்ததை பற்றி பேசும்போது திரு மகேந்திரன் அவர்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னது எல்லாரையும் ஹர்ட் பண்ணிடுச்சு. ஸோ மகேந்திரன் சார் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் இதை மாற்றி பேசணும். நான் அப்படி சொல்ல வரல, நான் இப்படி சொல்ல வந்தேன்னு நீங்கள் ஏதாவது சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. மன்னிச்சிருங்க, தெரியாமல் பேசிட்டேன்னு ஒரே வார்த்தை முடிச்சிருங்க. ரெண்டாவது ஒரே ஒன்று, இனிமேல் இது மாதிரி பேசும்போது யோசித்து பேசுங்க. இல்லையா பரவாயில்ல, விட்டுருங்க. யாரும் நடிகர்கள் கருத்து சொல்லியே ஆகணும்னு யாரும் வற்புறுத்தலை. அதே சமயத்தில் இந்த கேள்வி கேட்குறவங்களும் நிறைய யூடியூப்பில் நடிகர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது படம் சம்மந்தமாக கேளுங்க, ஆட்சி சம்மந்தமாகவோ பொது பிரச்சனைகள் சம்மந்தமாகவோ கேட்காதீங்க. அப்படி கேட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி தாட் இருக்குங்கிறத நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த மாதிரி சில நடிகர்கள் தனியாக வீடியோ போடுறாங்க. அவங்க வீடியோ போடும்போது நான் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டு, நல்ல ஆர்டிஸ்ட் அவர், ஐ திங்க் விஸ்வான்னு நினைக்கிறேன், அவர் ஒரு வீடியோ போடுறார், நிறைய விஷயங்கள் பேசி போகிறார். அவர்கிட்ட கேட்டால் ஓகே, ஏன்னா அவர் அனலைஸ் பண்ணி பேசுகிறார். யார் அனலைஸ் பண்ணலையோ அவங்கள்ட்ட நம்ம அந்த கேள்வி கேட்டால் இந்த மாதிரி வந்துடும். இதனால் பாவம் அவருக்கும் இன்றைக்கி பயங்கரமான கெட்ட பேர். அவர் என்ன பேசணும்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசிட்டார். சரி, இவர் தான் அப்படி பேசினாரே அப்படின்னு சொல்லி அடங்கலைங்க. இன்னொரு வீடியோ வருது, திரு லாரன்ஸ் அவர்கள் இந்த கட்சியில் சமீபத்தில் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்ததுனால கண்டிப்பாக இவர் என்ன கட்சிக்கு போவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லை அவர் தாவேக்கா தான் போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது லாரன்ஸ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது புதுசாக ஆட்சி வந்தவங்கள்ட்ட எதுக்கு உடனடியாக அந்த மாதிரி இது பண்ணுறீங்க, அவங்களுக்கும் ஒரு நேரம், ஒரு டைம் எடுக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஒரு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு புதுசாக போகிறோம், அந்த வீடு எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஓனர் கொடுத்தாரு. உள்ளே போனால் தான் தெரியும் அந்த வீட்டில் என்ன வருது, ஏது வருது, உடஞ்சிருக்கா, தண்ணி லீக் ஆகுதா, பவர் கட் ஆகுமா, எல்லாமே அப்புறம் தான் தெரியும். அது தெரியும் போது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி பேசும்போது டப்புன்னு என்ன சொல்லிட்டாரு, அந்த தெருவில் இருக்க நாய் கூட புதுசாக தான் பார்க்கும், சில தெருநாய்க்கு பிஸ்கெட் போட்டால் போகிறோம், சில தெருநாய்க்கு பிரியாணி போட்டால் தான் போகும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. இது எப்படி ஹர்ட் ஆச்சு அப்படின்னா, மக்களை சொன்ன மாதிரியும் சொல்லியிருக்காரு, கட்சியில் இருக்கவங்க எதிர்கட்சியில் இருக்கவங்க சொன்ன மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஆனால் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அவர்கிட்டேருந்து யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா மக்களுக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மனிதர் தான் ராகவா லாரன்ஸ். ராகவா லாரன்ஸ் இப்படி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரான்னு நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன். எடிட் பண்ணி போட்டிருப்பாங்கன்னு ஒரு நியூஸ் சேனலில், ஒரு பிரபலமான நியூஸ் சேனலில் இந்த பேட்டியை போடுறாங்க. அதை போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், நடிகர்கள் பேசும்பொழுது ஒரு கவனம் வேணும். அந்த கவனத்தில் வார்த்தைகளை இப்படி விடுறதுனால இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் சம்பாரிச்சு வச்சிருந்த ஒரு நல்ல பேர்னு ஒன்று இருக்கும், அந்த பேருக்கு ஒரு களங்கம் வர மாதிரி ஒரு விஷயம் நடந்துடும். அதுதான் ஃபேக்ட். ஸோ அது மக்கள் மனசை ரொம்ப புண்படுத்துது. நம்ம நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோவில் பதிவு செய்திருந்தேன், தெரியாமல் அந்த வார்த்தையை சொல்லி இந்த தாவேக்காவுடைய இருக்க இளைஞர்களெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி திட்டாங்க. நான் கூட அதை சாதாரணமாக நினச்சேன், இப்போ தான் புரியுது அப்படின்னு. அது என்னென்னா, இட்ஸ் ஹர்ட்டிங்கிறது கிண்டல் கிடையாது. கிண்டல் பண்ணுறதுங்கிறது ஒருத்தரை எவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணாமல் இருக்குங்கிறது பார்க்கணும். ஹர்ட் பண்ணல, ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா வேறு, ஆனால் ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதோடைய ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஹர்ட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க. இதெல்லாம் நான் ஏன் இப்போ ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, யூடியூப்பில் அந்த மாதிரி நிறைய பேர் பேசும்பொழுது வார்த்தைகளை பட்டுன்னு அப்படி விட்டுறாங்க. வார்த்தைகளை பட்டுன்னு விடும்போது கோவத்தில் உண்மையாகவே செஞ்சது ரொம்ப தப்பாக இருக்கும்போது கோவத்தில் சொல்கிறது வேறு, ஒன்றுமே இல்லாமல் புதுசாக ஒன்று பேசும்போதே ஒரு வார்த்தைகளை தப்பாக விடுறது அப்படிங்கிறது அது
ஸ்டேபிள் மைண்ட் இல்லை, சரியாக என்ன பேச போகிறோங்கிறது தெரியல அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் உண்மை. ஸோ இவ்வளவு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ஃபுல்லாக நிறைய படங்கள் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு பண்ணியிருக்காரு. நிறைய படங்களை மக்கள் வந்து ரசிச்சிருக்கிறாங்க. நிறையா அவருடைய ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு நான் கூட சொல்லுவேன், ஒரு டான்ஸ் மாஸ்டருங்கனால அந்த பல்ஸ் தெரிஞ்சு படம் பண்ணுவார் அப்படின்னுவேன். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன். இப்போ அடுத்து ஒரு காஞ்சனாவுடைய அடுத்த பார்ட் கூட எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த பார்ட்டும் வந்து ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கலைஞன் இப்படி ஒரு வார்த்தையை பேசுனது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஹர்ட்டிங். ஆனால் இதெல்லாம் நடந்து பார்க்கும்போது, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது ஒன்று தெரியுதுங்க. ஏதோ ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடுவில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஆல்ரெடி நான் கேட்டுட்டேன், உமாவேந்தன்கிட்ட கேட்டேன். இருந்தாலும் எனக்கு அது வந்து மக்கள்கிட்ட சொல்லணுன்னு, ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காதவங்க இதை பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. திரு வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை புதுசாக பேர்லாம் அவர் மாற்றினாங்க. சமூக நலத்துறைங்கிறத சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த சமூக நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து அவருக்கான பொறுப்பு என்ன அப்படின்னா, அந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் அவங்களுக்கும் என்ன வேலைவாய்ப்பு, என்ன மாதிரியான படிப்பு அதை பார்க்கணுங்கிறது. அதை விட்டுட்டு வந்து உணவகத்தில் போயிட்டு சாப்பிட்டு பார்த்து தரமான சாப்பாடெலாம் போடுங்க அப்படின்னு சொல்கிறதும், பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறதும் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தோணுச்சுன்னு உமாபதி அண்ணன் சொன்னார். கரெக்டு தாங்க அவர் சொன்னது. அது என்னன்னா, அந்த துறைக்கு அதுக்குன்னு நிறைய வேலை இருக்குது. 5 வருஷம் டைம் இருக்குங்கிறனால லெஷராக இருந்துட முடியாது. நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் பார்த்துருந்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் முதல் முறையாக அமைச்சராக இருக்கார் அப்படிங்கிறது. பட் அப்படி பண்ணதுங்கிறது மறுபடியும் ஒரு வருத்தத்தை தான் தருது. இதை வந்து நான் வந்து இல்லை எனக்கு பிடிக்கவில்லை அப்படி சொல்ல முடியாது. வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க பெரிய இடத்துல இருக்கிறாங்க, ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க, அவங்களாம் நல்லது செய்வாங்கன்னு நம்பியிருக்காங்க மக்கள். அந்த மக்களுக்காகவாவது இனிமேல் எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு, ஏன்னா பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கவங்கெல்லாம் இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. ஏன்னா எல்லா மக்களும் அந்த மேலே பொறுப்பில் இருக்கவங்களை நம்பி தான் இருக்கிறாங்க. அவங்க கையில் தான் இந்த நாடே இருக்குது. அவங்க தான் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க. ஸோ மக்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் தெரிந்து வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சது. நான் சொன்னதில் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க.